ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மக்கள், இப்போ நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் விட்டு கிளம்புறாங்க. எந்த சைடு போகிறோன்னு நமக்கே தெரில. கேரளா சைடு தான் போகலாம் ஐடியா வச்சுருக்கோம். வாங்க வண்டியில் ஏறுவோம். அப்படியே நல்லா சுத்தம் பண்ணி பாருங்கள். சீட்டெல்லாம் பக்கம் ரெடி பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, ஜம்முன்னு உட்காந்து போகிறதுக்கு. வாங்க அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கிளம்புவோம். மணி 12 ஆகிடுச்சு. அப்படியே மூவ் பண்ணுவாங்க. இதுதான் மெயின் ரோடு. அப்படியே வண்டி ரேம்பில் ஏறுது பாருங்க சார்ன்னு. வண்டி அழகாக ஏற்றி லெஃப்ட்டில் போனோம்னா உங்களுக்கு வந்து முதுமலை, தெப்பக்காடு, அங்கேருந்து ரைட்டு போனோம்னா மசனகுடி, ஊட்டி. அப்படியே சைட் போனோம்னா உங்களுக்கு வந்து பந்திப்பூர், குண்டில்பேட். இப்போ ரைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடலூர் போகிறது. கேரளாவில் மழைன்னு சொன்னாங்க. இங்கே என்னென்னா வெயில் அடிக்குது. இது மாதிரி வெயில் அடிச்சுன்னு வச்சுங்க, சாயந்தரம் லைட் வந்து மழை பெய்யுங்க. இந்த ஏரியாவில் பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது, ஹெச்பி ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம எப்படின்னா இப்போ வந்து கூடலூர் போகாமல் ரைட் ஒன்று கட்டாங்க உங்களுக்கு. அந்த ரைட்டில் போயிட்டு அப்படியே வயநாடு ஏரியா தான் போகிறோம். வந்து வயநாட்டை பொறுத்தவரைக்கும் கிளைமேட் நல்லாயிருக்கும், சாப்பாடும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா. அதேமாதிரி தங்குற ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா சீப்பாக கிடைக்கும் கொஞ்சம். நம்ம அழகாக பக்கா ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரே காடாக தான் இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒரு ஐடியா என்ன வச்சுருக்கோன்னா, இப்போதைக்கு வந்து இங்கேருந்து முத்தங்கான ஒரு காடு இருக்குது, அது ரொம்ப பக்கம். அதுக்கு போகலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. வாங்க அப்படியே நம்ம பயணத்தை தொடருவோம், சரிங்களா? போகிற வழியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காடு கிடையாது, எல்லாம் ஊராக தான் இருக்கும், சின்ன சின்ன ஊராக இருக்கும். அதனால் வந்து இந்த வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், அதனால் நம்ம அப்படியே மெதுவாக போயிட்டுருப்போங்க, சரிங்களா? நம்ம கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரைட்டு கட் பண்ணணுங்க. ரைட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்தூர்னு ஊர் இருக்குது, அது வழியாக தான் போகணும். நம்ம வந்து இது ரைட்டு போய் இப்படியே போயிட்டு இந்த ரைட்ல இறங்கும். அது முத்தங்கா போமா? அது புத்தூர் போய் முத்தங்கா போது இப்படி போங்க. வயநாடு போங்க. புத்தூர் வழி போனுங்களா? முத்தங்கா முத்தங்கனா வயநாடு. வயநாடு முத்தங்கா ஷார்ட் தான். கட் ரோட் மெயின் ரோட்ல போயிருங்க. மெயின் ரோட் நல்லா இருக்கு. 3 கிலோமீட்டர் போனா ரவுண்டானா வரும். ரவுண்டானா அங்க இருந்து ரைட் நேரா சுல்தான்பேட்டை. சுல்தான்பேட்டை. அப்படி இது ஷார்ட்டுக்கு போகுது. கன்ஃபியூஸ் ஆயிடுது கொஞ்சம். சரி, இது நல்லா இருக்கும் ரோடு. பஸ் ஸ்டாண்ட் சர்க்கிள் இருந்து ரைட் பிடிச்சா நேரா ஸ்ட்ரைட் நேரா போய்க்கலாம். இது அனிமல்ஸ்லாம் எங்க பார்க்கலாம்? எந்த ரோட்ல போனா? அது அந்த ரோட்ல தான். அந்த ரோடு நல்லா இருக்கும். அது நல்லா இந்த ரோட் பாக்கெட் ரோட் வில்லேஜுக்குள்ள போறது. வில்லேஜுக்குள்ள போய் நீங்க போணும். அது கஷ்டம், உங்களுக்கு நேரா போனா போதும். இப்போ சுல்தான்பேட்டை போய் போனோம்னா அனிமல்ஸ் பார்க்கலாம் அந்த ரோட்ல. அந்த ரோட்ல பார்க்கலாம். சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கு, அப்படி அவர்கிட்ட கேட்டேன். இந்த ஏரியாலாம் கொஞ்சம் பழக்கம். அவர் ஷார்ட் ரூட்டாக இந்த புத்தூர் போய் போங்க அப்படின்னாரு. இந்த சைடில் இது எல்லாமே தமிழ் தான் உங்களுக்கு, தமிழ்நாடு தான் உங்களுக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலையாளி இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா. இங்கே ஃபுல்லாகவே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் சுல்தான்பேட்டை போய் போங்க அப்படிங்கிறாங்க. சுல்தான்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் வரும், முத்தங்கா வரும். அந்த முத்தங்கா பார்த்தீங்கன்னா அந்த 8 கிலோமீட்டருமே வந்து ஃபாரஸ்ட்லாம் ஊர்லாம் இருக்கும். ஆனால் வந்து நைட் அலோவ் பண்ண மாட்டாங்க. சுல்தான்பேட்டையிலேருந்து முத்தங்கா வந்து போக முடியாது. நம்ம ஃபாரஸ்ட்டு அதாவது வீடெல்லாம் இருக்கும். நைட்டு 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த இடத்த வந்து. ஏன்னா யானை, புலி அது மாதிரி மிருகங்கள்லாம் அங்கே வரும் பார்த்தீங்கன்னா. அது வயநாட்டில் அது ஒரு பிரச்சனை. அதனால் இப்போ நம்ம வந்து கூடலூர் போய், அது கூடலூர் முன்னாடியே கட்டாம் ரைட்டு. அந்த ரூட்டில் போனோம்னா அப்படியே சுல்தான்பேட்டை. அதே மாதிரி கூடலூர்லேருந்து சுல்தான்பேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட், அதுவும் ஃபாரஸ்ட் தான். போகும்போது அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறோம் உங்களுக்கு, சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கூடலூர் டவுன் வந்தாச்சுங்க. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா டிராஃபிக் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பார், ஒயின் ஷாப் எல்லாமே அங்கே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா கூடலூர் உள்ளது. இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு பயன்படும், அதுக்காக தான். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். லெஃப்ட்டில் தான் பஸ் ஸ்டாண்ட் வரும். நம்ம போய் ரைட் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா. அங்கே போய் ஒரு ரவுண்டான வந்துடும் உங்களுக்கு. அங்கே போய் தான் நம்ம மாறணும். எப்பொழுதுமே டிராஃபிக்காக இருக்குங்க. சே, நைட்டு மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும். எவனும் வெளியே வர மாட்டான் பயந்துட்டு, யானை வரும்ன்ட்டு.
என்ன பண்ணும் ஏன்னா அந்த பழக்கடை பார்த்தீங்களா, பழக்கடை ஷட்டர்லாம் உடைக்கும், உடைச்சி அங்கே உள்ள பழத்தை சாப்பிடும் பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்க, இது வந்து கூடலூர் பஸ் ஸ்டாண்டுங்க. ஒரு 6 பஸ் நிற்குது, அவ்வளோதான். இந்த ரவுண்டான வந்துட்டு பாருங்க உங்களுக்கு. இந்த ரோட பல வருஷமா அப்படியே தான் இருக்கு, போட மாட்டானுங்க. இந்த ரவுண்டானில் பார்த்தீங்கன்னா இப்படி நேராக போனோம்னா உங்களுக்கு வந்து ஊட்டி. நம்ம வந்து ரைட் எடுக்கணும். இப்போ வந்து இங்கே ஆட்டோ தான் அதிகம். அப்படியே ரைட் எடுக்க போருங்க. ரைட் எடுத்து மேலே போகணுங்க. போர்டு போட்டுருப்பாருங்க மேலே, தேவஸ்வாய் 10 கிலோமீட்ரு, சுல்தான் பத்ரி 44 கிலோமீட்டர் போட்டுருக்கான் பார்த்தீங்களா மேலே. இந்த தேவசோலை எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா புலி நிறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இருட்டிட்டு இருக்கு பாருங்க அந்த சைட்லாம் மேலே வந்து. வாங்க அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக் போஸ்ட் வரும், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே காடு தான் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, அங்கே வந்து என்னம்மா வெயில் அடிச்சிச்சு, இங்கே வந்து அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு பாருங்க. அப்படியே இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் உங்களுக்கு. சுற்றிலுமே எஸ்டேட் தான் இருக்கும், அதிகம் வீடு இருக்காது உங்களுக்கு. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தோடனே கிளைமேட் அப்படியே டக்குன்னு மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா. இன்னும் இருட்டுது பார்த்தீங்கன்னா. இப்போ அநேகமாக வந்து மழை பெய்யும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாடு சேர்ந்தது தான் எல்லாமே உங்களுக்கு. இன்னும் நம்ம கேரளா பார்டருக்கே வரல. லெஃப்டில் கீழே போர்டு போட்டிருக்கு பத்திரி, அதான் சுல்தான் பத்திரி தான் ஷார்ட்டாக போட்டிருக்காங்க. 37 கிலோமீட்டர் போட்டிருக்கு உங்களுக்கு. ஃபுல்லாகவே வந்து தேவசோலை எஸ்டேட் தான் சொல்லுவாங்க எல்லாமே உங்களுக்கு. இங்கே பாருங்க, ரைட் சைடில் போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. அப்படியே எலிஃபென்ட் கிராசிங் ஏரியா, அது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் போட்டிருக்காங்க கீழே. இது ஃபுல்லாகவே கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட் தாங்க. அப்படியே கொஞ்சம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சு நிப்பாட்டி சொல்லிவிடுவாங்க, வண்டியை விட்டு கீழே இறங்காதுன்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ போர்டு மட்டும் வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. மெயினாக வந்து செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கிறது சரக்கு தான். தமிழ்நாட்டில் வந்து சரக்கு கம்மி, கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட. இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்கன்ட்டு நிற்பான் பார்த்தீங்கன்னா. மொத்தம் வந்து எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரக்கு தான் மெயினாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறது, மக்கள் அது மாதிரி மாற்றி வச்சுட்டானுங்க. அப்படியே ரைட் சைடு பாருங்கள், ஃபுல்லாக எஸ்டேட்டு. அதாவது தேவ சோழன்னு சொல்லலாம், அல்லது தேவர் சோலை அப்படின்னு சொல்லலாம். 2 பேர் இருக்கு பார்த்தீங்கன்னா. 2 பேர் கிடையாது, 2 விதமாக சொல்லுவாங்க. நல்லா சீனிக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில் வந்து. அப்படியே உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4வது தடவை இந்த இடத்துக்கு வரேன். அப்படியே இது மாதிரி இந்த ரூட்டில் சுல்தான்பேட் ரூட் இருக்குல்ல, 4வது தடவை பார்த்தீங்கன்னா இது வந்து. அடிக்கடி போயிருக்கேன், வந்திருக்கேன். ஆனால் அப்போல்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனல் வைக்கல பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி தான் போனது. அப்போ மட்டும் வந்து நம்ம யூடியூப் சேனல் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த இதுக்கு எங்கேயோ போயிருக்கலாம், நிறைய வீடியோ போட்டிருக்கலாம் பார்த்தீங்கன்னா. ஒரு சின்ன ஊர் ஒன்று வந்துருக்குங்க. இங்கே வழி கேட்போமா, நம்ம யார்ட்டாச்சும் கேட்போமா? சார், முத்தங்கா எப்படி போகிறது? பத்தேரி பத்தேரி போய் போகலாம். வேற ரூட் இருக்கா முத்தங்காக்கு? நம்பிக்கொல்லி. நம்பிக்கொல்லி நம்பிக்கொல்லிருந்து ரைட் எடுத்து போகலாம். நேராக கல்லூர் போகும். கல்லூர் ரைட்டு போனால் முத்தங்கா. முத்தங்கா இது ஸ்டார்ட்டு தான். ஸ்டார்ட் கல்லூர் போய் போகிற ஸ்டார்ட்டு. கல்லூர் போய் போகிற ஸ்டார்ட்டு. சரி, செக் போஸ்ட் தானே வருமா அது? சரி, ஓகே. செக் போஸ்ட் தமிழ்நாடு செக் போஸ்ட் தானே வரும். சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ சார். 2 ரூட் இருக்குங்க பார்த்தீங்கன்னா முத்தங்காக்கு வந்து. ஒன்று செக் போஸ்ட்டை தாண்டி ரைட் சைடு கீழே இறங்கும், அப்படி போகலாம். அப்படி இல்லைனா பத்தேரி, அதாவது சுல்தான் பத்தேரி போய் போகலாம். நம்ம சுல்தான் பத்தேரி போய் போனோம்னு வச்சிங்க, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்லாம். அதாவது
அங்கே ஜூபிட்டர்னு ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்து சட்டி சோறு ஃபேமஸ்ஸு. சட்டி சோறு, நம்ம சவுத் இந்தியன் மீல்ஸு, பிரியாணி, பீஃப் கறி, ஃபிஷ்ஷு எல்லாம் வச்சுருப்பான். பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் அவன்கிட்ட. உட்கார வந்து இடம் இருக்காது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர சனிக்கிழமையாக கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து. சரி வாங்க போவோம், நம்ம மூடை பொறுத்து இருக்கலாம். செக் போஸ்ட்டை போவோம். செக் போஸ்ட் போயிட்டு முடிச்சு தாண்டிட்டு அப்படியே போவோம் நம்ம. சரிங்களா? இன்னொன்று நம்ம செக் போஸ்ட்டோட ஒன்றும் கேட்க மாட்டான். கேரளா செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக சரக்கு இருக்கான்னு பார்ப்பான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சொல்ல விட்டுட்டான், இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கேட்பான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேரளாலையும் சரி கர்நாடகாலையும் சரி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கேட்பான். இப்போ தமிழ்நாட்டிலையும் கேட்குறாங்க. அது நம்ம வண்டி கேட்கறது கிடையாது, வெளி ஸ்டேட் வண்டி கேட்குறாங்க. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 200 வரும், எடுத்து வச்சுக்கிறது நல்லது என்றைக்குமே. இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா புதுசு, அதனால் தேவை கிடையாது. 6 மாதம் ஆச்சு. BS6 அதனால் தேவை கிடையாது. பார்த்தீங்கன்னா சுல்தான் பத்திரி பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு போர்டில். இங்கே என்ன ரோடு இது? ஏதோ சின்ன ஊர் போல இருக்குங்க. லெஃப்டில் ஏதோ ஊர் போது போல இருக்கு. பொன்னானி எல்லாம் தமிழில் தான் போட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? இது வரையுமே தமிழ்நாடு தான் எல்லாமே. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலையாளிஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி மூணார் போங்க. மூணாரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு தான் நிறைய பேர் இருப்பாங்க. டவுனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருப்பாங்க மெயினாக. இந்த பார்த்தீங்கன்னா கூடலூர், அடுத்தது மசனங்குடி, அதை தாண்டி இப்படி இந்த ரூட் வரோம். பார்த்தீங்களா? இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலையாளிஸ் தான் ஃபுல்லாக. ஆனால் ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டு. சலுகை நிறையா இருக்குங்க அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கேரளாவில் விட அந்த சலுகை இருக்காது அவங்களுக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி சலுகை நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே செட்டில் ஆகிட்டாங்க ஜம்முன்னு அவங்க. இங்கே ஏதோ போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. யானை படம்லாம் போட்டிருக்காங்க. சும்மாங்க நான் இந்த ரூட்டில் வந்து நிறைய தடவை வந்துருக்கேன். ஒரு தடவை யானை பார்த்ததில்ல. சரி வாங்க பார்ப்போம், லக்கு இருந்தால் பார்ப்போம் யானை. சரிங்களா? இது வந்துடுச்சு பாருங்கள் செக் போஸ்ட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு செக் போஸ்ட். இது வந்து தமிழ்நாடு பஸ்லாம் இங்கே நிற்குது பாருங்கள். இதில் போர்டு போட்டிருக்கு சுல்தான், லெஃப்டில் போர்டு போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா பத்தேரி வந்து உங்களுக்கு 16 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வருது. அடுத்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா காஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யானை வருமா? வந்தால் வரட்டும் போங்க. பல வருஷம் பார்த்துருக்கேன், பல தடவை போயிருக்கேன். யானையும் பார்த்ததில்ல, ஒரு எந்த மிருகத்தையும் பார்த்ததில்ல. பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ஆனால் சூப்பராக இருக்கும். சுற்றின்னு காடு தான் உங்களுக்கு. 2 பக்கம் காடு இருக்கும். ட்ராவல் பண்ணவே செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெயிலே படாது. அந்த மாதிரி 2 பக்கம் மரம் அடர்த்தியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட், கேரளா செக் போஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா செக் போஸ்ட்டுங்க, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. இந்த ரைட் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி பாட்டிலாக இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே வர தண்ணி பாட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா? கேன்லாம் பிளாஸ்டிக் வந்து ஃப்ரீயில் உங்களுக்கு. அதனால் பிடுங்கி போட்டுருவாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு. அப்பப்போ நம்ம போகும்போது ஃப்ரீயாக இருக்குது. இந்த ஒர்க்கை வந்து எப்போக்கு தான் பார்ப்பாங்க. ரெகுலராக இந்த ஒர்க்கை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வர வேண்டியது காட்டுக்குள்ளே அப்படியே தண்ணி பாட்டில் உள்ளே தூக்கி போட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க. ஒரு 10-15 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லாகவே. அது சுல்தான் பத்திரி வரையுமே ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அந்த சவுண்டு கேட்குது பார்த்தீங்கன்னா, பூச்சி சவுண்டு. அது ஒன்று தான் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கேட்கும். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. சரி, செக் போஸ்ட்டில் போலீஸ் நினைக்கிறாங்க. வர போலீஸை கண்டாலே நமக்கு பயமாக இருக்குது. என்னன்னு தெரியல. நம்ம ஒன்றும் தப்பு செய்யலை. இதுதான் சொல்கிறேன். அந்த வீடியோலாம் எடுக்கிறோம்ல, முடிச்சுடுவாங்க நம்ம டக்குன்னு. ஏதாச்சும் இது பண்ணுவாங்க. என்னென்னா அந்த ஏர்போர்ட்டில் ஒரு தடவை வீடியோ எடுத்து உட்கார வச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா உட்காந்து டெலிட் பண்ணுங்க எல்லாத்தையும் அப்படி இப்படின்னாங்க டக்குன்னு. அப்புறம் காமிச்சா இந்த மாதிரி உங்கள் செக்யூரிட்டி பர்பஸ்லாம் எடுக்கலாங்கன்ட்டு. அது செக்யூரிட்டி கார்டெல்லாம் இருப்பாங்களா, அந்த போலீஸ் இப்போ கன்னுடன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. எடுத்து நம்ம போடுறோம்னு வச்சுங்க, அதை அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம நாட்டுக்கு வேண்டாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கரெக்டாக பார்ப்பாங்க. ஓஹோ, செக்யூரிட்டி இங்கெல்லாம் இருக்காங்க, இங்கெல்லாம் போலீஸ் இருக்காங்க, இங்கெல்லாம் பயங்கர பாதுகாப்பாக இருக்குது இந்த இடம் அப்படின்னு பார்ப்பாங்க. எப்படி அட்டாக் பண்ணாலும் பார்ப்பாங்க. அப்படி சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணிவிட்டு
நம்மளை அனுப்பிச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா. நான் சொன்னது போல் பார்த்தீங்களா எப்படி மரம்லாம் இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா, 2 பக்கமும் காடு, அப்படியே மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக வந்து இருக்குது எல்லாமே. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வெயிலே படலை பாருங்கள், வெயில் படாமல் அப்படியே நிழலாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட் மாறும், நல்லா கூலிங்காக இருக்கும். அப்படியே டவுனுக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும். இந்த வயநாட்டில் தான் வந்து சூப்பரான விஷயமே தான் உங்களுக்கு. சவுண்டு பார்த்தீங்களா கேட்குதா உங்களுக்கு? இந்த பூச்சி சத்தம்லாம் கேட்குது பாருங்க, காட்டில் உள்ள சத்தம் அப்படியே கேட்குது பயங்கரமாக. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, என்னன்னு தெரியலங்க. அங்கங்கே செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. நமக்கு வேறு டர்ராகுது, அப்படியே எல்லாத்தையும் பிடிங்கிட்டு உட்கார வச்சுருவாங்கன்னு பயமாக இருக்குது வேறு. ஏதாச்சும் ஃபைன் போடுவாங்க, 1000 2000 ஃபைன் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அதான் சிக்கல். ஃபுல்லாகவே ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்னிங்காக தான் இருக்கும். டேர்னிங்கு அதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. ஊட்டிலேருந்து கூடலூர்லாம் வந்து கீழே, அதேமாதிரி கூடலூர் வந்து கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சுல்தான் பத்திரிலாம், முத்தங்காவும் கொஞ்சம் கீழே தான் உங்களுக்கு. இங்கே நம்ம அப்படியே வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், முத்தங்கா சுல்தான் பத்திரி போர்டு தான் இருக்குது. கிலோமீட்டர் போர்டில் பார்த்தீங்கன்னா கேட்போம், ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு கேட்பேன். யாட்டாச்சும் ஃபோன் பேசிட்டு இருக்காப்புல ஒருத்தர், ரொம்ப பிஸியாக இருக்கார், என்ன பண்ணுறது. இங்கேருந்து சுல்தான் பத்திரி எத்தனை கிலோமீட்டர் வரும்? ஒரு 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் சார். இப்போ முத்தங்கா பக்கமாக இங்கே போனால் இது ஒரு கனெக்டிங் ரோடு. 4 கிலோமீட்டர் போனால் அடுத்த ஒரு ஹைவே வரும். சரி, அங்கே இருந்து ரைட்டு ஒரு ஃபாரஸ்ட், அதான் முத்தங்கா. அதான் முத்தங்கா ஃபாரஸ்ட். ஓகே, ஹோட்டல் எங்கே இருக்குது சாப்பிட்றதுக்குலாம்? சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து பத்தேரி போனோம். பத்திரி தான் சாப்பிட்றதுக்கு. சரி, முத்தங்கா அங்கே கிடையாது ஒன்றும்? முத்தங்கா இருக்குது, ஆனாலும் ஒரு வில்லேஜ் செட்டப்பில் இருக்கும். சரி, இங்கே பத்தேரி வந்து ஆனால் இந்த 5 ஸ்டார் 4 ஸ்டார் அந்த மாதிரி அளவுக்கு இருக்காது. ஓகே, அங்கே வந்து ஒரு டீ ஷாப் அந்த மாதிரி எல்லாம், டீ ஷாப் அது மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ, இங்கே முத்தங்கா போனோம்னா நல்லாயிருக்கும். முத்தங்கா ஃபாரஸ்ட் சூப்பர், ரொம்ப வைபாக இருக்கும். ஃபுட்டு வந்து அங்கே வில்லேஜ் ஃபுட் தான் இருக்குது. சரி, இது சாரி சுல்தான் பத்திரி எல்லா ஃபுட்டுமே கிடைக்காங்க. சரி சரி பத்தா, ஓகே சார். இது கல்லு கடை உண்டாங்க? இங்கே போனதா அந்த மொட்டைமாடி பார்க்கல. ஆமாம், அது கல்லு கடை. இங்கே அந்த ட்ரிங்க் அந்த கல்லு சாப்பிட்டுட்டு போகலாமா? வண்டி ஓட்டலாமா? வண்டி ஓட்டலாம், ஆனாலும் ஒரு லிமிட் வேணும். லிமிட் இருந்தால் தான் முடியும். நிறைய குடிக்கக்கூடாது. நிறைய குடிக்கக்கூடாது. நல்லதா கல்லு? நல்லா நல்லதா. இங்கே இருந்தால் இங்கே கோகனட் ட்ரீஸ்லேருந்து வெட்டி இருக்கு. அந்த கோகனட் ட்ரீஸ் கல்லு தான் எல்லாமே. அது மட்டும் இல்லை, அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது. நல்லா ஃபுட்டு நல்லா இருக்குமா? ஃபுட்டு நல்லா இருக்குது. அது வந்து ஃபேமிலிஸ் வர ரெஸ்டாரண்ட் தான், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, சுல்தான் பத்திரி வந்து 6 கிலோமீட்டர் இங்கேருந்து? 7 கிலோமீட்டர் சார். ஓகே, சரி, தேங்க்யூ ப்ரோ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு போனோம்னா முத்தங்கா, நேராக போனோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்திரி, சுல்தான் பத்திரி போகிற வழியே ஒரு கல்லு கடை இருக்குன்னு அப்போ ரைட் சைடில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கல் நான் சாப்பிட்டதில்ல தெரியுமே, சாப்பிடலாமா வேணாமா? ஒரே கூட்டமாக இருக்கு ரைட் சைடு. இதுதான் கல்லுக்கடை போல இருக்குங்க. இல்லை வெயில் அடிக்குது என்னன்னு தெரியல பயங்கரமா. இங்கேருந்து 7 கிலோமீட்டர் போவோமா, இல்லை இங்கே கல்லை குடிச்சிட்டு இல்லை அப்படியே சாப்பாடையும் சாப்பிட்டு கிளம்புவோன்னு பார்ப்போம். சரிங்களா, யார்ட்டாச்சும் கேட்போம், கல் வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்போம், ஃபோன் அடிச்சு கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. சரிங்களா.